நாம அற்பமா நினைக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லட்டேன் உங்களுக்கு. கர்த்தர் நமக்கு சில நன்மைகளை செய்வார். அந்த நன்மைகளை நாம என்ன நினைப்போம்னா, கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மை. யாருக்கு செஞ்ச நன்மை? ஃபுல் ஸ்டாப். எங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சுவிசேஷங்கிற பொக்கிஷம் இருக்கே, அந்த வெளிச்சம் இருக்கே, அது ஜனங்களை இழுத்து கொண்டு வருகிற வல்லமை உடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கும். என்ன பிரச்சனை தீர்ந்திருக்கும்? யார் மாத்தினா? இயேசு மாத்தி இருப்பாரு. இவங்க உடனே ஞாயிற்றுக்கிழமை வந்து பந்தாவா எங்க வந்துட்டு மைக்க குடிச்சிட்டு கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு என்ன ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தர் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் கையில ஒரு 200 ரூபாய் முடிஞ்சது. பாஸ்டர் ஆஃப் ஆயிடுவாரு. அதுல கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆளு 2 பேர் கை தட்டும், 3 பேர் இதெல்லாம் ஒரு சாட்சியா? கர்த்தர் செய்த நன்மை இருக்கே, அது உங்களுக்கான நன்மை மாத்திரம் இல்ல, அந்த நன்மைக்குள்ள வேற ஒரு வல்லமையும் சேர்ந்து இருக்கு. என்ன வல்லமை தெரியுமா? ஜனங்களை கர்த்தர் பக்கம் இழுக்கிற ஒரு வல்லமை. அத இந்த சாட்சி இங்க சொல்லக்கூடாது. ஆண்டவர் என் வியாதியை குணமாக்குனாரு, என்னுடைய கடன் பிரச்சனையை மாத்தினாரு, என்னுடைய குடும்பத்தை பிரிந்திருந்த குடும்பத்தை சேர்த்தாரு. இந்த நன்மை, இந்த உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எங்க போய் கொடுக்கணும்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெருவுல.